அடுத்து இஸ்லாத்தின் மீதும் திருக்குரானின் மீதும் ஒரு பயங்கரமான ஒரு அபாண்டம் களங்கம் என்னவென்றால் வஹி வராது. ஹஸரத் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹி நின்று விட்டது, உண்மைதான். ஷரியத்துடைய வஹி நின்று விட்டது, வேத வெளிப்பாட்டை கொண்ட வஹி நின்று விட்டது. இனிமேல் புதிய ஷரியத்தை கொண்ட புதிய ஒரு வஹி, திருக்குரானை சட்டத்தை ரத்து செய்கின்ற, திருக்குரானுடைய சட்டத்தை மாற்றுகின்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வஹி வராது. ஷரியத்துடைய வஹி நின்று விட்டது. ஆனால் நற்செய்திகளை கொண்ட வஹி வரும் என்பது திருக்குரானுடைய போதனை. நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் படிப்பினை உண்டு. அதற்கு பின்னர் வந்த பெரிய பெரிய அவுலியாக்கள், இறைநேசர்கள், இமாம்கள் வாழ்க்கையிலே நிறைய சான்றுகள் உள்ளன. கொஞ்சம் பார்ப்போம். இதற்கு காரணம் என்ன? திருக்குரானுக்கு அப்புறம் இறைவன் பேச மாட்டான், இறைவன் வாய் மூடிவிட்டான், நவுதுபில்லா இறைவன் ஊமையாகி விட்டான், இனிமேல் யாருடன் எவனுடன் பேச மாட்டான் என்று மக்கள் நம்புகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? வஹி என்றால் நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும். நபிமார்கள் நீங்களாக வேறு எவருக்கும் வஹி வராது. எனவே இந்த காதியானிகள் வஹி வருகிறது என்று சொல்வதனால் நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபியை வர முடியாதே, எப்படி வஹி வரும் என்ற ஒரு தவறான கருத்து. திருக்குரானை படியுங்கள். திருக்குரானிலே ஹஸரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட போதனையை கொண்ட தௌராத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சிறிய சமுதாயத்தினுடைய நபியாக அனுப்பப்பட்ட ஹஸரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு வஹி வந்ததாக திருக்குரானிலே 2 இடங்களிலே இறைவன் கூறுகிறான். ஒன்று, இவருக்கு நீ பாலூட்டு. மூசா நபியுடைய காலத்துல மூசா நபி பிறந்து விட்டார் என்று தெரிந்தவுடனே ஃபிரௌன் பிறந்திருக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளை வெட்டி தள்ளுங்கள் என்று ஆணையிடுகிறார். அப்ப மூசா பிறந்திருக்கிறார், அவரை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றுவது என்ற சிந்தனை. அந்த சமயத்தில் இவருடைய வஹி மூசாவின் தாயாருக்கு வருகிறது. இவருக்கு பாலூட்டு, இவரை பற்றி நீ பயந்தால் இவரை கடலில் நதியில் போடு, பயப்படாதே, கவலையும் படாதே. அவரை உன்னிடம் நான் திரும்ப ஒப்படைத்து அவரை தூதராக ஆக்குவோம் என அறிவித்தோம், வஹி அறிவித்தோம். 28வது அதிகாரம் 7வது ஆயத். இன்னொரு இடம் 20வது அதிகாரம் 39வது ஆயத். இவரை மூசாவை பெட்டிக்குள் வைத்து பேழையில் வைத்து நீ நதியில் விட்டுவிடு, கடலில் விட்டுவிடு. கடல் அவரை கரையில் சேர்க்கும். எனக்கும் இவருக்கும் எதிரியானவன் இவரை எடுத்துக் கொள்வான் என்று உன் தாயாருக்கு வகை அறிவித்தோம். ஒரு பெண்ணுக்கு, இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு நபியின் தாயார், அவருக்கு வகை வந்ததாக இறைவன் திருக்குரானிலே கூறுகிறான் என்றால், இந்த இஸ்லாமிய உலகிலே உம்மத்திலே சிறந்த உம்மத்தாகிய முஸ்லிம் உம்மத்துக்கு, உலகிலே தனிப்பெரும் வேதத்தை கொண்டிருக்கின்ற திருக்குரானை சொந்தமாக வாரிசாக கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு, காத்தமுன் நபியின் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து என்று மாறுதிட்டு திரிகின்ற நம்முடைய உம்மத்துக்கு, நல்லறிஞர்களுக்கு, அவுலியாக்களுக்கு, இறைநேசர்களுக்கு, இமாம்களுக்கு, முஜத்தித்மார்களுக்கு வகி வராதா? நற்செய்திகளை கொண்ட வகி வராதா? ஷரியத் வரி வகி வராது என்று நம்புகின்றீர்களா? அந்த பரிதாபம். இரண்டாவது, ஈசா நபியுடைய தாயார் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அழகான ஒரு ஆண் வாலிப வடிவத்திலே தோன்றி வகி அறிவித்தார். என்ன வகி? மரியமே, அல்லாஹ் தன் சொல்லின் மூலம் உமக்கு நற்செய்தியை வழங்குகின்றான். ஏ மரியம் சொல்ல வேண்டாம்,
தமிழ்ல வந்து வழக்கிலே மரியமே, அல்லாஹ் தன் சொல்லின் மூலம் உனக்கு நற்செய்தியை வழங்குகிறான். அவர் ஈசா, அவர் பெயர் மசீஹ் ஈசா இப்னு மரியம். ஈசாவுடைய பெயரை முழுமையாக சொல்லணும்னா மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்பதாகும். அவர் இவ்வுலகிலும் மறு உலகிலும் கண்ணியத்துக்குரியவராகவும் இறைவனுக்கு நெருக்கமானவர்களை சேர்ந்தவராகவும் இருப்பார் என்று மலக்குகள் கூறினர். இந்த வகை யாருக்கு வந்திருக்கு? ஈசா நபியின் தாயாருக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரு நபியின் தாய்க்கு, அன்னைக்கு வகி வருகிறது என்றால் இறைவன் ஜிப்ரீலை அனுப்பி இந்த நற்செய்தியை அவரிடம் கூறு என்று கூற செய்கிறான் என்றால், இந்த இஸ்லாமிய உலகிலே இறை நேசர்களுக்கு, அவுலியாக்களுக்கு, முஜத்தித்மார்களுக்கு, இமாம்களுக்கு, நல்லடியார்களுக்கு, இறை நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு வராதா? நற்செய்திகளை கொண்ட கூட வகி வராது என்றால் அது திருக்குரானின் மீதும் இறைவன் மீதும் இறைவன் வகியின் மீதும் களங்கு கற்பிப்பதாகும். அடுத்து ஒரு சிறுவருக்கு வந்து அவரை பிடித்து அவரது சகோதரர்கள் கிணத்துல கொண்டு போட்டுட்டு போயிடும் நினைக்கிறாங்க. அப்படி கிணத்துல கொண்டு போவதற்கு முன்னால யூசுப் நபி சிறுவயதாக இருந்த போது அவருடைய சகோதரர்கள் அவரை பிடித்து கிணத்துல போட போறாங்க. அப்போ இறைவன் அதை வகையா இருக்கிறாங்க. திருக்குரான் கூறுகிறது 12வது அதிகாரம் 15வது வசனம், கிணற்றில் போட போகும்போது நீர் இச்செயல் குறித்து ஒரு நாள் அவர்களுக்கு, உன் சகோதரர்களுக்கு நீர் அறிவிப்பீர் என வகையாடினான். ஒரு சின்ன சிறுவருக்கு என்னை ஏன் தூக்கி கொண்டு போறாங்க, தன்னை ஏன் தூக்கி கொண்டு போகிறார்கள், கிணற்றில் ஏன் போட போகிறார்கள் என்று தெரியாமல் விழிக்கிறார். அந்த வயது சிறுவருக்கு இறைவன் வகை அனுப்புகிறான். ஒரு நாள் சகோதரர்களுக்கு தெரிவிப்பாய், அப்ப உன்னை காப்பாற்ற போறேன், உன்னை காப்பாற்ற மிகப்பெரிய ஒரு பதவியை கொண்டு வர போறேன், உன் சகோதரர் உன்னை தேடி வருவார்கள், அப்பொழுது நீர் தெரிவிப்பாய் அவர்களுக்கு. சின்ன சிறுவருக்கு. சரி, ஒரு நபியின் சீடர்களுக்கு வகை வந்தது. ஈசா நபியின் சீடர்களுக்கு இறைவன் வகை அளித்தான். 5வது அதிகாரம் 112வது வசனம் என்ன சொல்றான்? அந்த ஈசாவின் சீடர்கள், திருக்குரான்ல ஈசாவின் சீடர்களுக்கு ஹவாரின்னு பேரு. அதை பற்றி பெரிய ஆராய்ச்சி அந்த விரிவுரையாளர் பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் ஆசாத் ஒரு அற்புதமான கருத்தை சொல்றார் தன்னுடைய அந்த திருக்குரான் விரிவுரையில். இருக்கட்டும், என்னையும் என் தூதரையும் நம்புங்கள் என்று வகை அறிவித்தோம். சீடர்களுக்கு நேர வகை அறிவிக்கிறார். என்னையும் உங்கள் எல்லோரையும் படைத்த இறைவனாகிய என்னையும் என் தூதராகிய ஈசாவையும் நம்புங்கள் என்று வகை அறிவித்தோம். இப்படி வகை நபிமார்களுக்கு அல்ல, நபியின் தாய்மார்களுக்கு, நபியாக சிறுவராக இருந்தபோது ஒரு நபிக்கு, நபியின் சீடருக்கு வந்திருக்கிறது என்றால் உம்மத்திலே சிறந்த உம்மத், உயர்ந்த உம்மத், உலகளவும் இதனால் பாராட்டப்பட்ட உம்மத், உலகில் ஒப்பற்ற திருக்குரானை சொந்தம் என்று பாராட்டுகின்ற இந்த உம்மத்துக்கு, அதாவது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று சொல்லிக்கொண்ட நமக்கு, எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், ஒரு நல்லடியார், ஒரு உரை நேசர், முஜத்தித், ஒரு இமாம், இறைவனுக்கு பெற்றவருக்கும் கூட வகி வராது என்று நம்பினால் அது உங்களது அறிவீனத்தால், அறியாமையால், முட்டாள்தனத்தால், திருக்குரான் ஞானமற்ற சூனியத்தால் திருக்குரானின் மீதும் இறைவன் மீதும் இஸ்லாத்தின் மீதும் செய்யப்படுகின்ற குற்றச்சாட்டு, களங்கம். இறைவன் அதை மன்னிப்பானாக. மன்னிப்பு கேளுங்க. ஏனென்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை கொஞ்சம் பேச எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வகி வரும் என்று திருக்குரான் கூறுகிறது, தெளிவாக கூறுகிறது, உறுதியாக கூறுகிறது. 41வது அதிகாரம் 31, 32வது வசனங்கள். எங்கள் இறைவன் அல்லாஹ் என கூறி இந்த கொள்கையில் நிலைத்திருப்பவர்களிடம் நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பற்றிய நற்செய்திகளை
நற்செய்திகளை புஸ்ரா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவாறு வானவர்கள் இறங்குவார்கள். மேலும் அவர்கள் அந்த நல்லடியார்களை பார்த்து கூறுவார்கள், நாங்கள் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்கள் நண்பர்கள். இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்கள் நண்பர்கள். மலக்கள் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இறைவன் தான், இறைவன் ஒருவன், அந்த ஒருவனே என் இறைவன் என்ற கொள்கையில உறுதியாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு சோதனை, கஷ்டம், நஷ்டம், எதிர்ப்பு, அடி, உதை எல்லாம் வரும். அவமானம், தலைக்குனிவு எல்லாம் வரும். அது நீங்கள் உறுதியாக இருந்தால், நிலைத்திருந்தால், நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான் என்று மலக்குகள் வந்து கூறுவார்கள். இந்த உலகில் கூறுவார்கள். உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் நண்பர்கள் என்று கூறுவார்கள் மலக்குகள். இந்த செய்தி தான் வஹி. இந்த செய்திக்கு இன்னொரு பெயர் தான் வஹி. வஹி வராது என்றால் அல்லாஹ் ஒரு பொய்க்கடவுள், அல்லாஹ் உயிரற்றவன், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் இல்லை என்றுதான் பொருள். அதுக்கு திருக்குறானிலிருந்து ஒரு சான்று தருகிறேன். அதற்கு இப்ராஹிம் நபி அவருடைய காலத்தில் அவர்கள் அந்த சமுதாய மக்கள் வழிபட்டு வந்த சிலைகளை உடைத்து விட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் வைத்து விட்டு அவர் போயிடுறார். அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். உடனே அந்த சமுதாய மக்கள் வந்து பாதிக்கின்றார்கள். தங்கள் சிலைகளெல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது, ஒரே ஒரு சிலை மட்டும் இருக்கிறது. இந்த செயலை செய்தவர் யார் என்று விசாரிக்கிறாங்க. அங்க சொல்றாங்க, இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் தான் இந்த செயலை செய்தார். அவரை அழைத்து வாருங்க. அழைத்து வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, இப்ராஹிமே, இந்த செயலை நீ தான் செய்தா? இந்த சிலைகள் அத்தனையும் உடைத்து விட்டு உடைத்த செயலை நீ தான் செய்தீரா? இங்க ஒரு இடத்துல நிக்கணும். கொஞ்சம் இதே இடத்துல, இதே மேடையில், இது போன்ற மேடையில் பல முறை நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்றேன். அப்பொழுது இப்ராஹிம் நபி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த செயலை செய்தவர் ஒருவர் உண்டு. மறுக்கல, நான் செய்யவில்லை, எனக்கு தெரியாது, இதோ இந்த சிலை தான் செய்தது, அப்படியெல்லாம் பொய், புரட்டு, ஏமாத்து, மோசடி, வஞ்சனை சொல்லவில்லை. இந்த செயலை செய்தவர் ஒருவர் உண்டு. அவர் யார் என்று உங்கள் தெய்வத்திடம் கேளுங்கள். என்ன சொல்றாரு? இந்த தெய்வத்திடம் கேளுங்க. இத்தனை சிலைகளும் உடைந்து வைக்கிறது, பெரிய தெய்வம், பெரிய சிலை இருக்கு, யார் உடைத்தது யாருன்னு கேளுங்க. உடைத்தவர் ஒருவர் உண்டு. உடைவிட்டு கிடக்குத. உடனே மக்கள் தலை குனிந்தவாறு, இந்த சிலைகள் பேசாது என்று உனக்கு தெரியாதா? உடனே திருப்பி, உங்கள் தெய்வங்கள் பேசவில்லை என்றால் அதை ஏன் வழிபடுகின்றீர்கள்? வழிபடக்கூடிய ஒருவன் என்றால் அவன் பேச வேண்டும். அவன் பேசவில்லை என்றால் அவன் தெய்வம் இல்லை. அவனை ஏன் வணங்குகின்றீர்கள்? அவ்வளவுதான் கேள்வி. போய்விட்டான். இறைவன் தன் திருமறையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் எந்த கருத்தை வலியுறுத்துகிறான்? முஸ்லிம் சமுதாயமே மற்ற சமுதாய மக்களுக்கு இல்லை, உங்களது நெஞ்ச கதவை தட்டுகிறேன், உங்களது சிந்தனை கொஞ்சம் திருப்புங்கள், புத்தியை கூடாக்குங்கள். இந்த வசனத்திற்கு, இப்ராஹிம் இந்த சம்பவத்திற்கு என்ன பொருள்? தெய்வம் என்றால் பேச வேண்டும், இறைவன் என்றால் பேச வேண்டும், இறைவன் என்றால் வகை அனுப்ப வேண்டும். இறைவன் வகை அனுப்பவில்லை என்றால், இறைவன் பேசவில்லை என்றால் அவன் இறைவன் இல்லை. பேசாதவன் இறைவன் இல்லை, பொய் தெய்வம். அல்லாஹ் உயிருள்ளவனா? பொய் தெய்வமா? மௌத்தா போயிட்டான. இறைவனுக்கு வாய் இருக்கிறதா? ஊமையா? அன்று பேசிய இறைவன் இன்று ஏன் பேசவில்லை? எத்தனையோ உலகம் படைத்தது முதல் தன் நபிமார்களை இந்த உலகத்தை சீர்திருத்துவதற்காக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பி வேத வசனங்களை வகியை அனுப்பிய இறைவன், பேசிய இந்த இறைவன் நபிமார்கள் மட்டுமில்ல, நபிமாருடைய தாயாருக்கும் சிறிய நபிமாருடைய சிறிய வயதினருக்கும் நல்லடியார்களுக்கும் பேசிய அந்த இறைவன் இன்று ஏன் பேசவில்லை? அவன் பேசவில்லை என்றால் அவன் சிலைகளுக்கு ஒப்பானவன். சிலைக்கு வாய் இருக்கும், பேசாது.
கண் இருக்கும் பார்க்காது, கை இருக்கும் பிடிக்காது, கால் இருக்கும் நடக்காது. அந்த சிலையாக நீங்கள் இறைவனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வ வல்லமுள்ள இறைவனை முத்தகலீம் என்று பேசக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் உண்மையாக்கி, பொய் தீவிரமாக்கி, சிலையாக்கி அவமானம் செய்துவிட்டீர்கள். இறைவனுக்கு இறைவன பெரிய களங்கம் எதுவும் இருக்க முடியாது.